ருசியா நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு குமரன் பிராண்ட் கருவாடு. குமரன் பிராண்ட் கருவாடு ஊரே மணக்கும் உன்னத சுவை. எஸ்ஐஆர் வழக்கில் வாதாட மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜி உச்சநீதிமன்றத்திற்கு வருகை தந்திருப்பதாக முக்கிய தகவலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களோட செய்தியாளர் வெங்கடேசன் இணைந்திருக்கிறார். வெங்கடேசன், இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன? மேலும் இன்றைய விசாரணை தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். வாக்காளர் பதிவாளர் சிறப்பு திருத்தம் நடவடிக்கையை எதிர்த்து, குறிப்பாக அந்த எஸ்ஐஆர் எனக்கூடிய அந்த சிறப்பு வாக்காளர் திருத்த நடவடிக்கையை எதிர்த்து மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள ரிட் மனு இன்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு முன் விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் இந்த விசாரணையில் பங்கேற்க மேற்கு வங்க முதல்வர் சற்று முன்னர் உச்சநீதிமன்ற வளாகத்திற்கு வந்து தற்போது தலைமை நீதிபதி அமர்வு உள்ள அந்த நீதிமன்றத்திற்கு சென்றுள்ளார். இந்த மனுவில் அவர் தாக்கல் செய்துள்ள விவரத்தை பார்த்தோம் என்றால், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துக்கு எதிராக இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளவர்களுக்காகவும் எஸ்ஐஆருக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும், மேலும் இந்த எஸ்ஐஆர் கடுமையான பாதிப்பு என்பது மேற்கு வங்கத்திற்கு ஏற்பட்டுள்ளது என்றும், இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு பல்வேறு கடிதங்கள் எழுதப்பட்டும் முறையான நடவடிக்கை இல்லை என்றும் தெரிவித்திருந்தார். நேற்றைய முன்தினம் அவர் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் சிங்கை அவர் சந்தித்து இந்த விவகாரம் குறித்து விவாதித்த போது தன்னை அவமதித்ததாக அவர் ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பான மனு என்பது இன்று விசாரணைக்கு உள்ளது. அவரது சார்பில் மூத்த வழக்கறிஞர்கள் வாதிட்டாலும் அவர் இந்த வழக்கில் சில வாதங்களை முன்வைக்க வாய்ப்புள்ளது. எனவே ஏற்கனவே எஸ்ஐஆருக்கு எதிராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எம்பிக்கள் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஏற்கனவே விசாரித்து முரண்பாடுகள் கண்டறியப்பட்ட வாக்காளர்களுக்கு உரிய திருத்தங்கள் மேற்கொள்ள அவகாசம் அளித்துள்ள நிலையில் இந்த மனு என்பது இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. இந்த மனுவை ஏற்கனவே நிலுவையில் உள்ள மனுக்களுடன் இணைப்பது தவிர வேறு வழி இல்லை. இருப்பினும் இந்த விவகாரம் தொடர்பான விசாரணையில் ஒரு மாநில முதல்வர் வரலாற்றில் முதன்முறையாக உச்சநீதிமன்ற வளாகத்திற்கு வந்து வாதங்களை முன்வைத்திருப்பது என்பது ஒரு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பரபரப்பாகவும் பார்க்கப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். ருசியா நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு குமரன் பிராண்ட் கருவாடு. குமரன் பிராண்ட் கருவாடு ஊரே மணக்கும் உன்னத சுவை.